இது நம்ம வீடு தானான்னு எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கண்ணே. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு அமைதி இருக்கும். இப்போ ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அது நல்ல விதமாவும் இருக்கு, தப்பான விதமாவும் இருக்கு. அதை பற்றிலாம் நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும். நீ போய் உன் வேலையை பாரு. நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு ஏன் இன்னொரு தடவை யோசிக்க கூடாது? இது உன் வயசுக்கு மீறின பிரச்சனை. இதை பற்றி நீ யோசிக்காத. ஆமாம், ஹரியை போய் பார்த்து பேசினியா? நான் சொன்னதை பற்றி நீ யோசிக்கவே இல்லைன்றப்போ நீ சொல்கிறத பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? இதுக்காகவா நான் அவ்வளோ தூரம் போய் அவனை பார்த்து பேசிட்டு வந்தேன்? என்ன நீ, நான் உங்க பிரச்சனை பத்தி பேசலான்னு வந்தா நீங்க ஏன் பிரச்சனை பத்தி பேசுறீங்க? அப்பா அம்மா அண்ணா யாருக்குமே இதுல உடன்பாடு இல்லை, தெரியுமா? ப்ளீஸ், முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா விட்டுடு. எனக்கு என் வீட்டுக்காரரோட வாழ்க்கை தான் முக்கியம். இப்போ மட்டும் என்ன? வேண்டாமே, ப்ளீஸ். என்ன வள்ளியம்மா, தூங்கல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன? நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை உடனடியாக சரி செய்யலைன்னா திரும்பவும் நம்ம வீடு நவக்கிரகம் மாதிரி ஆயிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு திரும்பிடுவாங்க. அதுக்கு காரணம் அண்ணி தான். சும்மா சும்மா அவ மேலேயே பழி போடாதீங்க. பாவங்க அவ நிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தா இது சரின்னு தான் தோணுது. என்ன அவ செய்தது சரின்னு தோணுதா? இல்ல, தப்புன்னு தோணுது. தப்புதான். கட்டிலையும் அடுப்புலையும் பங்குன்னு வந்துட்டா அப்புறம் அதுல பாதிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. மொத்தமா கொடுத்துட வேண்டியதுதான். முத்தையாவுக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணம் நடந்துட்டா அங்கே இருக்க நீ அசல் தான். அவளுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க சத்தியம் வாங்கினீங்க. அன்னைக்கு அவன் நினைச்சிருந்தானா இந்த குடும்பத்தையே ரெண்டாக்கி இருக்கலாம். மனைவிங்கிற ஸ்தானத்தை விட மருமகங்கிற ஸ்தானத்துக்கு தான் அவ முக்கியத்துவம் கொடுத்தா. அவளுக்கு நாம துரோகம் நினைக்க கூடாதுங்க. சிக்கலாயிட்டா முடிச்சு போடக்கூடாது, பிரிச்சு போடணும். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அங்கே இருக்க நீ இங்க இருக்காளோ இல்லையோ உங்க அக்கா முத்தையாவையும் ஈஸ்வரியும் தனி கொடுத்தன வச்சிடுவாங்க. ஒரு செடியை ஆணி வேரோட புடுங்கிறதும் குடும்பத்தோட மூத்த மகனை பிரிக்கிறதும் ஒண்ணுதான். கிள்ளி போட வேண்டியது வெட்டி போடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. துடுப்பே இல்லாம பிடிப்போட வளரவங்க உங்க அக்கா. தான் பிறந்த உறவு மட்டும் இல்லாம தான் மக புகுந்த உறவும் வந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். முத்தையா நமக்கு இல்ல. என்னது அநியாயமா இருக்க? என் புள்ளைக்கு புள்ள இல்லைன்றது போய் எனக்கே புள்ள இல்லாம போயிடும் போல இருக்க. அதை நாம தடுக்கணும். தடுத்துதாங்க ஆகணும். எப்படி? நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? என்ன? ஈஸ்வரிய ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா
அங்கே இருக்கன்னு இந்த கல்யாண பேச்சை இத்தோட விட்டுடுவா. அங்கே இருக்க நீ விடுவா, ஆனா என் அக்கா விடுவாளா? எப்போடா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா நல்லா மாட்டிருச்சு. உங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்மளை விட வசதியான வரனா பார்த்துட்டோம்னா உங்க அக்கா சரின்னு சொல்லிடுவாங்க. அங்கே இருக்க நீ நமக்கு வேணும்னா எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்கலாங்க. என்ன சரியா? சரின்னு சொல்லுங்க. வாடா, என்னடா லேட்டாக வர? ஆமாம், மாலேஜோட வந்திருக்க. எங்கே ரெண்டு பேரும் வெளில கிளம்புறீங்களா? பேசுடா, ஏதாவது பேசு. எனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்னடா அது கேள்வி? குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான். நான் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் பொறாமையாக இருக்க. மற்றவங்கள பற்றி உனக்கு என்னடா கவலை? பிடிக்கலன்னா ஒதுக்கிடு, இல்லைன்னா ஒதுங்கி போயிடு. அதான் ஒதுங்கி போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் மாமா, ஆனால் முடியல. குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்தா அள்ளி போட்டுடலாம், ஆனால் குடிக்கிறதுக்கே பாட்டில் திறந்து கொடுன்னு சொன்னா எப்படி மாமா? இவளை பற்றி அசிங்க அசிங்கமாக மொட்டை கருத்தை எழுதி அது என்னைய படிக்க சொல்கிறாரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இவளை வாழ வெட்டியாக்கி அவள் வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு மிரட்டுறாரு. தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போறாரு. அவனை நான் கண்டிக்கிறேன்டா. கண்டிக்கிறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் கண்டுக்கவே மாட்டீங்க. அவர் சொத்து உங்ககிட்ட தானே இருக்கு. எங்க கண்டிச்சா சொத்துல பங்கு கேட்பாரோன்னு பயம். சே, பயம் இல்லைடா, நம்பிக்கை. அவன் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைடா. துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா அவரு பண்ணலாம். உங்களுக்கு, எனக்கு, நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் பண்ணலாம். நம்ம சும்மா இருக்கணும், அப்படிதானே? எதுவும் பேசாதீங்கப்பா. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல அவர் இருக்கணும். முடிவு பண்ணி சொல்லுங்க. அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அவர் வேணுமா? அவனும் இருப்பான். சரிப்பா, அப்ப எங்களை விட்டுருங்க. டேய் டேய், இங்க இருந்தா வேலையை பாரு, போட. காஃபி வேண்டாம். வக்கீல் சார் கோவமா இருக்கீங்க போல இருக்கு. என் கோவத்தை பற்றி உனக்கு என்ன இருக்கிற? நீ நினச்சதெல்லாம் நடக்கணும், அதானே உன் நோக்கம்? என் நோக்கம் நீங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். அப்படி நீ நினச்சிருந்தீன்னா இந்த கல்யாண முடிவே எடுத்திருக்க மாட்டேன். ஆமா, அந்த நளினி கேஸ் என்னாச்சு? சொல்லவே இல்லையே. பேச்ச மாத்தாத. இந்த வீட்டில் என்ன நடக்குது? ஒன்றும் இல்லையே. நீ கடைக்கு போய் ஈஸ்வரிக்கு நகை புடவெல்லாம் எடுக்கல, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? தெரிஞ்சு போச்சுல்ல, நீங்களும் கடைக்கு வர வேண்டியதானே செலெக்ஷனுக்கு. வரேன், வந்து நல்ல ஒரு கயிறா பார்த்து செலக்ட் பண்ணி அந்த பூனியத்தை கழுத்தில் மட்டும் தொங்க விடுறேன். என்னங்க நீங்க? இங்கே பாருமா, எல்லா நேரத்துலையும் நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு நினைக்காத. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ். உன்ன மாதிரி புத்திசாலிங்க சறுக்குனா அது ரொம்ப உயரத்திலிருந்து விழுகிற மாதிரி. அப்படியே விழுந்தாதான் என்ன, நீங்க கை கொடுக்க மாட்டீங்களா? என் கவலையே தான். நான் கை கொடுத்து தூக்க முடியாத அளவு ஆழத்துக்கு நீ போயிட்டா
கவலைப்படாதீங்க. எவ்வளோ ஆழமா இருந்தாலும் நான் நீந்தி வந்துடுவேன். நீ எதிர்நீச்சல் போட்டே பழக்கப்பட்டவ, கரை சேர்ந்துருவ. ஆனா நான் அப்படி இல்லையே. நீ இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்கு தெரியுமா? என்னை நடுக்கடலை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? உன் முடிவை நீ மாத்திக்கோ. நீ ஏதோ ஒரு வேகத்துல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன். ஆனா நீ பிடாப்பிடியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேணாம்மா, இது நல்லதுக்கு இல்லை. இதுதாங்க சரி. அன்னைக்கு பீச்சில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தப்போ குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது நம்ம 2 பேர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது இந்த குடும்பம் மொத்தமும் சம்மந்தப்பட்ட விஷயம்னு இப்போ தானே புரியுது. எல்லார் மனசுக்கும் கஷ்டமா இருக்கே. அதுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாதுன்னு தோணுது. அதனால்தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம். இப்ப சொல்லுங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு ரைட்டுன்றது இப்போ பிரச்சனை இல்லை. எத்தனையோ கேஸில் நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்டு நான் ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நீ சொல்கிறத கேட்டா எங்கே நம்ம பர்சனல் கேஸில் நான் தோற்றுருவணும்னு பயமாக இருக்கு. பயப்படாதீங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பயம்தான். எங்கே நான் ஜெயிச்சு நீ தோற்றுருவியோன்ற பயம். நீ யாருக்கிட்டையும் தோக்கக்கூடாது. எனக்காக, நம்ம ரிலேஷன்ஷிப்காக நீ எடுத்த முடிவை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ண ப்ளீஸ். ஈஸ்வரியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே தானே இருக்க போகுது. நான் சொல்கிறது கொஞ்சம் வேண்டாங்க, இனிமே இந்த விஷயமா நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்னை மதிக்கிறது உண்மையா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. காஃபி ஆறிடுச்சு, வேற எடுத்துட்டு வரேன். பெரிய குளம் வித்யாக்கா பையன் நம்ம ஈஸ்வரிக்கு எப்படி இருப்பான்? ஈஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசினோமே, அது என்னாச்சுன்னு நேரடியாக கேளு, சுற்றி வளர்க்காத. ஞாபகப்படுத்தலாமேன்னு சொன்னேன். அக்கா கிட்ட பேசினேன். நம்ம பிள்ளைங்களுக்கு சேர மாதிரி செய்கிறேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டாங்க. உங்க அக்கா மனசு மாறத்துக்குள்ள ஈஸ்வரி கல்யாணத்தை முடிச்சிடுவோங்க. நாம திட்டம் போடுறதெல்லாம் சரிதான். உன் மருமக மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அவ ஏதோ ஒரு வேகத்துல முடிவெடுத்துட்டா. நாம சொன்னா கேட்டுப்பா. இல்ல வள்ளியம்மா, புத்தி திமிர. என்ன சொல்றீங்க? இந்த வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது இல்லை மாமா இது, அப்படி இல்லை மாமா இப்படின்னு ஓடி ஓடி வந்து யோசனை சொல்லுவேன். இப்போ அவளுக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கப்ப ஏமர்ல முத்து சந்தோஷமா இல்லைன்னு நாம தாங்க சங்கடப்பட்டோம். நம்ம சங்கடத்தை போக்க அவ ஏதோ முயற்சி செய்துட்டு இருக்கா. இதுக்கும் நம்ம கிட்ட வந்து எப்படிங்க யோசனை கேட்பா? இல்ல இல்ல வள்ளியம்மா, எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இவன் யார்? நான் இவனோட புத்திசாலி அப்படின்னு நினைச்சிருப்பா. என்ன ஜெயிச்சவளாச்சே அந்த திமிர. சேச்சே, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. உன் மருமகளை நீ விட்டு கொடுக்க மாட்டியே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவளுக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. இல்ல, மரியாதை இல்ல. அவ என்ன செஞ்சாலும் அதுக்குள்ள ராமநாதனே ஜெயிச்சோங்கிற உணர்வு இருக்கிற மாதிரி தெரியுது. அவளும் அப்படிதான் நடந்துக்கிறான். ஆனா இந்த வீட்டுக்கு அவளை நிறைய செஞ்சிருக்கான். அதை நினைச்சாதான் நாமும் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது.
என்ன நீங்க இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க? உங்களுக்கு ரெண்டு மனசுங்க. அப்போ நான் குழப்பவாதின்றியா? சேச்சே, விதண்டவாதம் பண்றேன்றியா? இல்ல இல்ல. வெட்டியா பேசுறேன்றியா? ஐயோ, ஒரு நல்ல முடிவா எடுங்க, அதையும் கொஞ்சம் சீக்கிரமா எடுங்கன்னு சொல்றேன். எடுக்கலாம் எடுக்கலாம். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏன்? நிறைவான விஷயம்னா சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். நெருடலான விஷயங்களை எப்படி என்னை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியும்? நானே எடுத்த முடிவு, நானே சம்மதிச்சிருக்கேன். அப்புறம் எப்படி நெருடலான விஷயமா இருக்கும்? எந்த பொண்ணும் கோடீஸ்வரனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்படுறதை விட பிச்சைக்காரனுக்கு முதல் தரமா வாக்கப்படுறது தான் விரும்புவான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உன் மாமா கல்யாணமே ஆகாத ஒரு ஆம்பளை எப்படி வாழ்வாரோ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஊருக்கு வேணா இது 2ஆம் கல்யாணமா இருக்கலாம். உன்னை பொறுத்த வரையிலையும் இது முதல் கல்யாணம் தான். ஒரே செயல்ல பல துரோகங்கள் செய்யக்கூடாது அண்ணி. எது நீ துரோகம்னு சொல்ற? உனக்கு நான் அக்கா முறை, நானே சரின்னு சொல்லிட்டேன். அக்கா இடத்துக்கு தங்கச்சி வர்றது தானே உலக வழக்கம். நீங்க எனக்கு அக்கானாலும் உங்களை அக்கான்னு கூப்பிட மனசு வரல அண்ணி. எல்லாருக்கும் போல எனக்கும் அண்ணியாவே இருந்துடுங்க. எனக்கு வாழ்க்கைன்னு ஏற்பட்டா அது முழுசா வேணும், முதலா வேணும். பங்கு வேண்டாம். உங்க பெருந்தன்மை எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது பெருந்தன்மையில் எடுத்த முடிவில்லை, என் இயலாமையினால எடுத்த முடிவு. என்னைக்கா இருந்தாலும் நான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் இடத்துக்கு நீ இல்லாம இன்னொருத்தி வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போகணும், இல்லைன்னா போக வச்சிருவா. நீயா இருந்தா எனக்கு ஆதரவா இருப்ப. ஒரு சின்ன சுயநலம்னு வச்சுக்கோயேன். நான் இந்த வீட்டுல இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. இந்த வீட்டை விட்டு நான் எங்க போவேன்? இந்த வீடு தான் என் உலகமே. ப்ளீஸ் ஈஸ்வரி, எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். Ah